போன டைம் பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை அரைச்சாவே எனக்கு ஒரு 30-35 கிலோ அரிசி தான் வந்துச்சுங்க. வெயிட் ரொம்ப லோவா இருந்துச்சு. இந்த டைம் பாத்தீங்கன்னா 60 கிலோ நெல் எடுத்து எனக்கு 48 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். வணக்கம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மேட்டூர் பகுதியில ஒரு சூப்பரான ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு நிறைய விவசாயிங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ வயசானவங்க ஓரளவுக்கு ஏஜ் ஆனவங்க தான் விவசாயம் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு மேட்டூர் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு யங்கஸ்டா இருந்து ஒரு இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியா நம்மளோட விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. மீட் மிஸ்டர் நம்மளுடைய கலையரசன் சார் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறோம். சோ கலையரசன் சாருக்கு நம்மளோட இந்தியா அக்ரோ ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 சென்ட்ல கருப்பு கவனி நெல் ரகத்துக்கு கொடுத்தோம். அந்த 30 சென்ட் ரகம் கொடுத்ததுக்கு அப்புறம் சார் கிட்ட நம்ம அதோட ஃபீட்பேக்கை கேட்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். ஓகே சார். பயிரோட வளர்ச்சி நல்லா இருக்கு. போன டைம் பாத்தீங்கன்னா ஒரு 3.5 மூட்டை நெல் தான் எனக்கு பெனிஃபிட் வந்துச்சு. இந்த டைம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 4.5 மூட்டை நெல் அப்படியே ஒரு சேர்ந்து வந்திருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ இத அரைச்சா போன தடவை வந்த அரிசியோட வெயிட்டுக்கும் இந்த தடவை வரக்கூடிய அரிசியோட வெயிட்டுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் வருது? நல்ல பெனிஃபிட், வெயிட் நல்லா கிடைக்குதுங்க சார். போன டைம் பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை அரைச்சாவே எனக்கு ஒரு 30-35 கிலோ அரிசி தான் வந்துச்சுங்க. வெயிட் ரொம்ப லோவா இருந்துச்சு. இந்த டைம் பாத்தீங்கன்னா 60 கிலோ நெல் எடுத்து எனக்கு 48 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 48 வரைக்கும். ஓகே ஓகே. அப்ப ஆவரேஜா எத்தனை கிலோ சார் போன தடவைக்கு இந்த தடவை அரிசியோட வெயிட் டிஃபரெண்ட் வருதுங்க? டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு போன டைம் 175 கிலோ அரிசி எடுத்தேன் சார். இந்த டைம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 250 வரும்னு எய்ம் இருக்குங்க சார். 250 கிலோ வரைக்கும் வரும். அப்ப ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 60 கிலோக்கு மேல வருது இல்லைங்களா? ஆமா சார். ஓகே ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா போன தடவை வந்த அரிசியோட வெயிட்டை விட இந்த தடவை என்ன இருக்குங்க 60 கிலோ அதிகமா வந்திருக்கு. சார் நம்ம உரம் கொடுத்ததுக்கு அப்புறமா இடையில நீங்க வந்து பயிரோட வளர்ச்சிக்காகவோ இல்ல வந்து பூச்சி புழு கண்ட்ரோல் பண்றதுக்காக ஏதாவது தெளிப்பு கொடுத்துருக்கீங்க? இல்லைங்க சார். நான் போன டைம் பாத்தீங்கன்னா நானா இயற்கை மருந்து பாத்தீங்கன்னா மீனமிலம் இது மாதிரி பஞ்சகாவியம் இது மாதிரி நான் தெளிச்சிங்க சார் போன டைம். இந்த டைம் பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த உரத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணவே கிடையாது. அறுவடை வரைக்கும் எதுவுமே கிடையாது. போன தடவை அடி உரம் கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வளர்ச்சிக்காக இல்ல வேற எதுக்காவது இடையில ஒரு 20 நாள் கழிச்சோ இல்ல 30 நாளுக்கு அப்புறமா ஏதாவது கொடுத்தீங்களா சார்? இல்லைங்க சார். நீங்க கொடுத்த உரம் மட்டும் போன தடவை எதுவுமே கொடுக்கலைங்க சார். போன டைம் பாத்தீங்கன்னா நான் மீனமிலம் புண்ணாக்கு போட்டங்க, செக்குலாட்டின புண்ணாக்கு போட்டங்க. ஆனா இந்த டைம் புண்ணாக்கு எதுவுமே போடலைங்க. நீங்க கொடுத்த உரம் அது மட்டும் தான் போட்டோம். சூப்பர் சார். போன தடவை நெல்லுல வந்து உமி எல்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த உமியில ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குங்களா? போன தடவை பாத்தீங்கன்னா சார் நிறைய உமி வந்துச்சுங்க. இந்த டைம் உமியுமே ரொம்ப கம்மியா இருக்கு. வெயிட் டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. இன்க்ரீஸ் இருக்குங்க சார். ஓகே ஓகே. செடியோட வளர்ச்சி வந்து எப்படி இருந்துச்சு சார்? போன தடவைக்கு அந்த செடியோட வளர்ச்சி ஆரம்ப கட்டத்துல இருந்து அந்த பயிரோட டியூரேஷன் வரைக்கும் செடியோட வளர்ச்சிங்கிறது பெனிஃபிட் இருக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வர கிடையாது. நல்லா இருக்கு. போன டைம் பாத்தீங்கன்னா இந்த இலச்சுருட்டு இது எல்லாமே வந்துச்சுங்க. ஆனக்கால் நோய்னு சொல்லுவாங்க. அது ஒரு பயிருக்கு மோஸ்ட்லி இலச்சுருட்டு வருவாங்க. இந்த டைம் எதுவுமே இலச்சுருட்டு ஆனக்கால் நோய் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நெல்லுல பாத்தீங்கன்னா வந்து குத்துலவே பாத்தீங்கன்னா இதா வரும். உமி ஃபுல்லாவே உமியா கொலைய தள்ளும். இந்த டைம் அது எதுவுமே வரலைங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். கண்டிப்பா நம்பிக்கையோட நம்மளோட இந்தியா அக்ரோ ப்ராடக்ட்டை மட்டுமே நான் பயன்படுத்துறேன். வேற எந்த ரசாயன உரமும் பயன்படுத்தாம இந்த 30 சென்ட்ல எந்த மாதிரி விளைச்சல் வருதுன்னு நான் பாக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட எந்த உரங்களும் பயன்படுத்தாம நம்மளோட கலையரசன் சார் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையோட அந்த இடத்துல நம்ம உரங்கள் பயன்படுத்தணும். ஒன்றும் இல்லைங்க, 2 கிலோ போஸ்டா 100 கிராம் க்ரோ மேஜிக்கை மண்ணுல கலந்து தான் நடவு நடுறதுக்கு முன்னாடி அங்கே தூவி விட்டோம். அப்படி தூவின இடத்துல இன்னைக்கு ஒரு மேஜிக் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் நம்மளுடைய க்ரோ மேஜிக் தான். இந்த க்ரோ மேஜிக்கை பயன்படுத்துறதுக்கு அப்புறமா அந்த விளைநிலங்கள்ல வெயிட் அதிகமாக வந்தது கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இடையில எந்த விதமான பாதிப்பும் வராம கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பா இதை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்த நம்மளுடைய கலையரசன் சாருக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றியை தெரியப்படுத்திக்கிறோம். தேங்க்யூ சார்.